ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வியாலன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் ப்ராடக்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறத எப்படி கேட்லாக் அப்லோட் பண்ணுறது, அதுவும் மொபைலில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செல்லர் அக்கௌண்ட்டில் கேட்லாக் அப்லோட் சிங்கிள் கேட்லாக் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு செலக்ட் பண்ணணும், கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆரஞ்சு கலர் கார் ஆட் பண்ணுறேன். அதுக்கான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த காரோட வெயிட்டு, கலர், ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆட் வேரியன்ஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே தான் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம அப்லோட் பண்ண ஆரஞ்சு கலர் காருக்கு எவ்வளோ ஸ்டாக்குன்னு கேட்குறாங்க. இன்வென்ட்ரி எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு கவுண்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் வேரியண்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸ்ன்னு காட்டுது. நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு கலர்ஸுக்குமே செப்ரேட்டாக ப்ரைஸிங், ப்ராடக்ட் நேம், இன்வென்ட்ரி எவ்வளோ, இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே தனித்தனியாக ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் இருக்குது. ஸோ நான் ப்ராடக்ட் நேம் பிளாக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கான இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரைஸ் 200 தான் இருக்கணும்னா அப்படியே விட்டுறலாம், இல்லைன்னா 200 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதுக்கு தனியாக இன்வென்ட்ரி கேட்கும். இப்போ 2 காசு இருக்குன்னா 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளூ இருக்குது. நான் இதுக்கு 215 செட் பண்ணிக்கிறேன் ப்ரைஸை. ப்ராடக்ட் நேம் ப்ளூ கார்னு கொடுத்துட்றேன். அதுக்கான இமேஜ் நான் கீழே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான இன்வென்ட்ரியும் நாங்கள் கொடுத்துடலாம். இது மாதிரி எல்லா கலர்ஸ்க்குமே லைனாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் கார் இருக்குது. ஸோ அதுக்கான இன்வென்ட்ரி எவ்வளோன்னு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் எல்லோ கலர் இருக்குது. அதுக்கான ரேட் என்னென்னு நான் கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேம் எல்லோ கார் கொடுத்துட்டு அதுக்கான இமேஜும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும் ரிவ்யூ மாதிரி. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் கேட்லாக் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு QC இன் ப்ராக்ரஸ்னு வந்துடும். ஒன்ஸ் QC பாஸ் ஆனதுமே நீங்கள் மீஷோ ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்து மீதி கலர்ஸ்லாம் கீழே வந்துடும். நீங்கள் செட் பண்ண ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஒரு காராக கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் டீட்டெயிலே நம்மளுக்கு என்ன கலர்னு காட்டுது. இப்போ போய்ட்டு ரெட் கலர் கார் பார்த்திங்கன்னா 200 அப்படின்னு ரேட்டு காட்டுது. நெக்ஸ்ட் பிளாக் பார்த்திங்கன்னா அதுவும் 200 தான். ப்ளூ நம்ம 250 செட் பண்ணனால 250 காட்டுது. ஆரஞ்சு 200 கொடுத்தனால 200 காட்டுது. அந்த மாதிரி நம்ம என்ன ப்ரைஸ் வேணும்னாலும் ஒரு கலருக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். மொபைலில் சம்டைம்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நம்மளுக்கு ஆட் வேரியன்ஸில் கலர்ஸ் காட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்கும் மொபைலில், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் இருக்க மாதிரியே வியூ வந்துடும். அப்படி வந்த அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கேட்லாக் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம லேப்டாப்பில் அப்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரியே இங்கே பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்க டைமில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிங்கிள் கேட்லாகில் சாரீ கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆட் ப்ராடக்ட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜ் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பக்கத்தில் இன்னொன்று ஆட் ப்ராடக்ட்னு காட்டும். அதில் இன்னொரு கலரில் சேம் ப்ராடக்டில் இருக்க இன்னொரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்மளால் 9 ஆட் பண்ண முடியும். ஸோ கலராக 9 ப்ராடக்ட்ஸ் லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வியூ வந்துடும். இதை பற்றின ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.